பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 Peter chapter 3 verse 18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமேன். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, ஆண்டோடைய சிலுவை பாடுகளை அப்படியாக தியானிக்கிற இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் எதற்காக ஆண்டவராய் இயேசு மரித்தார் என்று சொல்லி நம்மை தேவனிடத்துல சேர்க்கும்படியாக. ஏன்னா தேவனை விட்டு, பிதாவாகிய தேவனை விட்டு நம்ம பிரிக்கப்பட்டிருந்தோம். நம்ம காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, நம்மளுடைய அக்கிரமங்கள் பாவங்களை நிமித்தம் நம்ம புறக்கணிக்கப்பட்டவர்களாக, சமாதானமற்றவர்களாக நம்ம தேவனை விட்டு நம்ம தூரமாக நம்ம இருந்தோம். ஆனா ஆண்டவரை இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தினால தூரமா இருந்த நம்மளை ஆண்டவர் சமீபமாக்கினார். நம்மளை தேவனிடத்துல சேர்த்தார். அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஆமென். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவரிடத்துல அவர் நீதி உள்ளவராய், நீதி உள்ள தேவன். ஆமென். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரங்களாக இருக்கிறது இல்லையா? அப்ப அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, அப்ப நமக்காக நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பாடுபட்டார். ஏன்னா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீதிமான்களுக்காக ஒருவேளை யாரேனும் மரிக்க துணிவாங்க, நல்லவர்களுக்காக யாரேனும் மரிப்பாங்க. ஆனா பாவிகளா இருக்க நமக்காக மரித்ததுனால கிறிஸ்து நம்மேல் வைத்த அவருடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி. ஆமே, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்காக நம்மளை தேவனிடத்துல சேர்க்கும்படிக்காக நீதி உள்ளவரை, பாவமறியாத அவர் இல்லையா, அவரிடத்துல எவ்வளவு வேணும், எந்த பாவமும் இல்லை, பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார். ஆமே. ஏன்னா உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்த கிருபாதர பலியாயிருக்கிறார் என்று சொல்லி, கிருபாதர பலி ஆனார் என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்துல நம்ம படிக்கிறோம். ஆமே. பிரியமானவர்களே, நம்ம நேற்றைய தினத்துல குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளி என்று சொல்லி ஆண்டவரை இயேசு நமக்காக சிலுவையில மரித்தார் என்று சொல்லி அந்த சிலுவை அந்த குறித்து நம்ம தியானிச்சோம். ஆண்டவராகிய இயேசு பேசின அந்த 7 வார்த்தைகள் எல்லாம் குறித்து நம்ம சபைகளில தியானிச்சோம் இல்லையா? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நமக்காக மாம்சத்துல கொலையுண்டார். ஆண்டவர் இந்த உலகத்துல இல்லையா மனுஷனாக பிறந்தார். அவர் தேவனுக்கு சமமாய் இருந்ததை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாம வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு என்ன பண்ணாராம், ஒரு தரம் அவர் என்ன மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி. ஆமென். அப்ப நமக்காக கிறிஸ்து பாடுபட்டார், நம்ம தேவனிடத்துல சேர்க்கும்படிக்கு. ஆமென். அவர் என்னன்னா சிலுவையினால பகையை கொன்று அவர் பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப ஆண்டவர் என்னன்னா ஒரு தரம் இல்லையா, அந்த பழைய ஏற்பாட்டுல பாவ நிவாரண பலி என்று சொல்லி அவங்க வருஷம் அவங்க பலி செலுத்தி, பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து ஜனங்களுக்காக அவங்க பரிந்து பேசுவாங்க. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரே தரம் இல்லையா, அவர் ஒரு தரம் பாடுபட்டு அவர் என்னன்னா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டார். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அப்படியாக ஆண்டவரை இயேசு எதற்காக அவர் பாடுபட்டார் என்று சொன்னா, அவர் நமக்காக நம்மளை தேவனிடத்துல சேர்க்கும்படிக்காக, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது. ஆமேன். அவருடைய தழும்புகளால நாம் நம்ம குணமாகிறோம். அவர் மாம்சத்துல கொலையுண்டார். ஆனா அவர் கொலையுண்டு அப்படியாக ஆண்டவர் அவரோட வாழ்க்கை முடியல, அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமே, அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர்
அவர் என்று சொல்லி நம்ம படிக்கிற ரோமர் 8:11 அதே ஆவியினால இல்லையா அந்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால நம்மளுடைய சாவுக்கு எதுவான சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இல்லையா. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அப்படியாக மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆகையினால ஆண்டவர் ஐயோ மறிச்சிட்டாரே அப்படி நம்ம துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நம்மளை நீதிமான்களை ஆக்கும்படிக்கு நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு நம்ம பிழைக்கும்படி பாவமறியாத அவர் நமக்காக பாவமானபடினால அவர் சிலுவையில அவர் கொலையுண்டார், மாம்சத்துல கொலையுண்டார். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் ஆண்டவரே அப்பா நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்களுக்காக நீங்கள் மரித்ததுனால உம்முடைய அன்பை விளங்க பண்ணினீர். அப்பா ஆண்டவரே, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராகிய நீர் ஆண்டவரே அப்பா நீர் உண்மையே அப்பா ஜீவ பலியாக கிருபாதர பலியாக ஒப்பு கொடுத்தீராப்பா. எங்களுக்காக நீர் மாம்சத்துல கொலையுண்டீராப்பா. ஆண்டவர் ஹல்லேலூயா, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டீராப்பா. அதே ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறீரே அப்பா. எங்களை நீர் உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறீரே. அதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.